அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு AJR LAW official YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மைனர் ஆக்ட் ஓட பேரு The Tamil Nadu Prohibition of Charging of Exorbitant Interest Act 2003, that is Act number 38 of 2003. இந்த ஆக்டை எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, the main reason is to obviate the difficulties experienced by public at large falling prey to any person charging exorbitant interest like daily vaddi, hourly vaddi, Kandhu Vatti, meter vaddi and tandal. And for this purpose, for this very purpose, government decided to prohibit the lending of money for exorbitant interest by any person, and also to provide strict punishment for such act. வரன்முறை இல்லாமல் வட்டி விதிப்பதன் மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை தடுப்பதற்காக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. அதற்காக அந்த வரன்முறை இல்லாமல் விதிக்கக்கூடிய அந்த வட்டிகள், டெய்லி வட்டி, கந்து வட்டி, ஹவர்லி வட்டி, மீட்டர் வட்டி, தண்டல், இது போன்ற எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணுறதை தடுக்கிறதுக்காக, ப்ராஹிபிட் பண்ணுறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, அது ஒரு குற்றம் சொல்லி அதற்கான தண்டனையும் இந்த சட்டத்தில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்டோட லாங் டைட்டிலே பார்த்தீங்கன்னா, an act to prohibit the charging of exorbitant interest by any person and matters incidental thereto தான் இருக்கும். ஸோ லாங் டைட்டில் இருந்து நமக்கு இந்த இன்டென்ஷன் என்னன்றது தெரியுது. இன்டென்ஷன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர்ஸ் டு enact this enactment. அப்போ அதுலேருந்து அதான் தெரியுது. ஸோ அதீதமாக வட்டி வசூல் செய்வதை தடுப்பதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்றது நமக்கு இதுலேருந்து புரிய வருது. எடுத்த உடனே பில்லெல்லாம் பாஸ் பண்ணல. முதல்ல ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க. கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு 9th June 2003 ஒரு ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணுறாரு. அந்த ஆர்டினன்ஸ் பேர் த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர்டினன்ஸ் 2003 ப்ரொமல்கேட் பண்ணுறாங்க. இந்த பில்லு லெஜிஸ்லேச்சரில் பாஸ் பண்ணப்பட்டு கவர்னரோட அசென்ட் எந்த தேதியில் இந்த ஆக்டுக்கு, அதுக்கப்புறம் பில் பாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ஆக்ட் ஆச்சு. என்னைக்கு கவர்னரோட அசென்ட் இந்த ஆக்டுக்கு கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 14th November 2003. 14th November 2003 அன்னைக்கு கவர்னரோட அசென்ட்டை இந்த ஆக்ட் ரிசீவ் பண்ணுது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசெட்டில் பப்ளிஷ் பண்ணப்பட்ட டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இட் இஸ் 16th November 2003. டேட்ஸில் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக இருங்க எல்லாரும். ஆனால் எங்கேருந்து ப்ரிலிமினரியில் எங்கேருந்து கேட்பாங்கன்னு தெரியாது. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன டேட் கேட்குறாங்க, ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ண டேட் கேட்குறாங்க, பப்ளிஷ் பண்ண டேட் கேட்குறாங்க. ஸோ பி கேர்ஃபுல் வித் த டேட்ஸ் வென் யூ டீல் வித். ஏன்னா ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது மாதிரி டேட்ஸில் நிறைய கொஷின்ஸ் வருது. போன வாட்டியும் டேட்டில் வச்சு தான் கேட்டாங்க. என்னைக்கு இந்த ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. when did this act came into force ன்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் on 9th June 2003. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ண டேட் 9th June 2003. இந்த ஆக்ட் கவர்னரோட அசென்ட் வாங்கினது ரிசீவ் பண்ண டேட் 14th November 2003. இது கவர்மெண்ட் கெசெட்டில் பப்ளிஷ் ஆனது தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசெட்டில் பப்ளிஷ் ஆன டேட் 16th November 2003. இப்போ இந்த ஆக்ட் வந்ததுக்கப்புறம் இதில் மொத்தம் இந்த ஆக்டில் 13 sections இருக்கு. Straight away I am going to the 13th section which is talking about repeal and savings. 13(1) repeal பற்றி சொல்லுது, 13(2) savings பற்றி சொல்லுது. ஸோ 13(1)ல் என்ன சொல்கிறாங்கன்னா, the Tamil Nadu Prohibition of Charging of Exorbitant Interest Act 2003 மூலமாக ஏற்கனவே பாஸ் பண்ணப்பட்ட அந்த ஆர்டினன்ஸ் ரிப்பீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 13(2) கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்டினன்ஸ் கீழே எந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாலும் anything done or any action taken under the ordinance even though it is repealed, notwithstanding such repeal அப்படின்னா அது ரிப்பீல் பண்ணியிருந்தாலும் இந்த சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவே கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிப்பீல் அண்ட் இந்த ஆர்டினன்ஸ் ரிப்பீல் பண்ணி இப்போ ஆக்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆக்டை செக்ஷன் 1 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஐ புட் இட் வெரி ஷார்ட் டைட்டில்
extent and commencement. So act oda பேர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். The Tamil Nadu Prohibition of Charging of Exorbitant Interest Act 2003 தான் act oda name. Extent என்னன்னா entire state of Tamil Nadu இதுக்கு extent இருக்கு. மூணாவது when did it came into force அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா shall be deemed to have come into force on 9th June 2003 ன்னு சொல்றாங்க. So 2018 notificationல preliminaryல இந்த question வந்திருந்தது date of commencement of this particular act, that is when did it came into force அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. The answer is 9th June 2003. So be more specific with the dates நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணப்பட்டதும் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட்டும் ரெண்டுமே வந்து ஒரே டேட் தான், that is 9th June 2003. So section 1 is completed. அடுத்து நம்ம வந்து section 2 பார்ப்போம். section 2 as usual definition clauses தான் இதுல இருக்கு. definition clause நிறைய definitions இருக்கு. will use a short trick, simple trick இருக்கு. அது மூலமா நீங்க வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன ட்ரிக் சொல்றேன். அது ஃபனியா கூட இருக்கலாம், பட் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் அந்த இதுவை. இந்த ஆக்ட் எதை பத்தி மெயினா பேசுதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது தான் இந்த ஆக்டோட மெயின் சாராம்சம். அப்போ எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றத முதல்ல எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 கீழே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற அந்த எக்ஸ்பிரஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா இட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெய்லி வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 3 கீழே 2 சப்செக்ஷன் 3 கீழே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்ன்ற இந்த வார்த்தை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ், இட் இஸ் ஆல்சோ அன் இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். ஸோ இட் மீன்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ் டெய்லி வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி அண்ட் தண்டல். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்போ எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க லோன் வாங்குனீங்கன்னா தான் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்டே சார்ஜ் பண்ண முடியும். அப்போ லோன் என்ற அந்த எக்ஸ்பிரஷன் எந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஸோ 2, 3ன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த 3யை டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ 6, 3 + 3 is 6ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6 கீழே லோன் என்ற அந்த எக்ஸ்பிரஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இட் மீன்ஸ் an advance of money for daily வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி or தண்டல். அப்போ நீங்க வாங்குறீங்க பாருங்க, இந்த டெய்லி வட்டி, ஹார்லி வட்டி, கந்து வட்டி, மீட்டர் வட்டி or தண்டல் இதெல்லாம் வாங்குறதுக்கான முன்பணமா கொடுக்குறாங்க பாருங்க. அந்த முன்பணம் that is what is called as loan. அப்போ லோன்ன்றது the advance amount, the loan advance. இப்போ நீங்க மொத்தமா வாங்கக்கூடிய இந்த வட்டிக்கெல்லாம் முன்பணமாக கொடுக்கக்கூடிய வட்டி விதிப்புக்கு முன்பணமாக கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் தான் வந்து லோன். லோன் வாங்கியாச்சு. லோன் வாங்கினவரை என்ன பேர் சொல்லி கூப்பிடுவோம்? டெட்டார்னு கூப்பிடுவோம். இந்த டெட்டார்ன்ற வார்த்தை எக்ஸ்பிரஷன் எந்த இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2 subsection 2 கீழே it is defined. அது என்ன சொல்றாங்க? டெட்டார்னா debtor means a person who receives loan for exorbitant interest. exorbitant interestக்கு லோன் வாங்குறாரு பாருங்க, அந்த நபரை தான் டெட்டார்னு சொல்றாங்க. சோ இது எந்த செக்ஷன் கீழே டிஃபைன் பண்ணிருக்கு? 2 subsection 2 கீழே. சோ 3 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் கீழே எத்தனையோ கிளாசிபிகேஷன் ஆஃப் நிறைய வட்டிகள் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒவ்வொன்றும் எங்க டிஃபைன் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல டெய்லி வட்டி. இப்போ டெய்லின்றத 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 2 சப்செக்ஷன் 1 கீழே டெய்லி வட்டின்றது வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ டெய்லி வட்டியை எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன் டெய்லி பேசிஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து செக்ஷன் 7 ஆஃப் தி தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 கீழே கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகமா இருந்துச்சு, எக்ஸீட் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் தட் இன்ட்ரெஸ்ட் டெய்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றீங்க பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்ட் தி டெய்லி வட்டி. ஸோ எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா டெய்லி வட்டி மீன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெய்லி பேசிஸ் which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Tamil Nadu Money Lenders Act 1957. அப்போ Money Lenders Act கீழே section 7 கீழே government fix பண்ணி இருக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்றீங்க பாருங்க,
ஆன் டெய்லி பேசிஸ்ல நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றீங்க, ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட்டை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னு சொன்னா அது டெய்லி வட்டி. ஆன் அ டெய்லி பேசிஸ் மீன்ஸ் இட் இஸ் டெய்லி வட்டி. இப்போ ஹார்லி வட்டி நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை ஹவர்ஸ் இருக்கு? ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்கு. அப்போ ஹார்லி வட்டியை எந்த செக்ஷன் கீழே வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா 2 subsection 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 subsection 4 ஹார்லி வட்டி. அங்க டெய்லி பேசிஸ்ல சொன்னோம், இங்க ஹார்லி பேசிஸ். ஸோ ஹார்லி பேசிஸ்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது செக்ஷன் 7 ஆஃப் தி தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 கீழே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது எக்ஸீட் பண்ணுச்சுன்னு சொன்னா such interest is called the ஹார்லி வட்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஹார்லி வட்டி மீன்ஸ் ஒரு வாட்டி அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஹார்லி வட்டி மீன்ஸ் interest on hourly basis which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Tamil Nadu Money Lenders Act 1957. So government fix பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரேட்டை விட நீங்க ஹார்லி பேசிஸ்ல மணி கணக்கில் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா அது வந்து எக்ஸீட் பண்ணும். that is called as ஹார்லி வட்டி. அடுத்து 5 கந்து வட்டி. அடுத்து நம்ம பார்க்க போற வட்டி வந்து கந்து வட்டி. 5 கந்து இந்த ரெண்டும் ரைமிங்கா இருக்கு. 5ன்றதும் கந்துன்றதும் ரைமிங்கா இருக்கு. அப்போ இந்த கந்து வட்டின்றது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 கீழே டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்து வட்டி மீன்ஸ் என்னன்னா மேலெல்லாம் இந்த பேசிஸ்ல ஹார்லி பேசிஸ் டெய்லி பேசிஸ் சொன்னோம், அப்படியெல்லாம் கிடையாது. இங்க நீங்க கால்குலேட் பண்ற இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 7 ஆஃப் தி தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 கீழே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எக்ஸீட் பண்ணுச்சுனாவே அது கந்து வட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம். கந்து வட்டி மீன்ஸ் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 5 கீழே நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கந்து அண்ட் 5 இது வந்து ரைமிங்கா இருக்கு. ஸோ 2, 5 நீங்க வந்து ப்ரிலிம்ஸ்ல இந்த கேள்வி வரும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனாலதான் இந்த மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணுங்க, இம்மீடியட்டா உங்களுக்கு மறக்காம நீங்க ஷேட் பண்றதுக்கு. கந்து வட்டி மீன்ஸ் an interest which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Tamil Nadu Money Lenders Act 1957. இதுக்கு அடுத்து மீட்டர் வட்டி இருக்கு. இப்போ வந்து நம்ம ஊர் சுத்தணும்னா ஆட்டோல ஏறோம்னா மீட்டர் போட்டு ஊர் சுத்துவோம். இப்போ நீங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷனுக்காக வந்து ஒரு விதமா நினைச்சுக்கோங்க, நம்ம மீட்டர் போட்டு ஹெவனை சுத்தி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீட்டர் போட்டு ஹெவனை சுத்தி பார்க்கிறோம். ஹெவன் அண்ட் 7 வந்து ரைமிங்கா இருக்கு. ஸோ செக்ஷன் 2 சப்செக்ஷன் 7 கீழே வந்து இந்த மீட்டர் வட்டி வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா மீட்டர் வட்டி இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2(7). இதுல என்ன சொல்லியிருக்காங்க? இட் மீன்ஸ் an interest rate which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Tamil Nadu Money Lenders Act 1957 for every day on the loan amount not paid within stipulated time. அதுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்ணீங்கன்னா அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய மணி லெண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7 கீழே கவர்மெண்ட் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் செக்ஷன் 7 கீழே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ரேட் அதை எக்ஸீட் பண்ணுச்சுன்னு சொன்னா தட் இஸ் மீட்டர் வட்டி. தண்டல் 8 பட்டிக்கும் கேட்கிற மாதிரி தண்டோரா போடணும். இது வந்து ட்ரிக். 8 பட்டிக்கும் கேட்கிற மாதிரி தண்டோரா போடணும் அப்படின்னு சொன்னா தண்டோராவையும் தண்டலையும் ரைமிங்கா வச்சுக்கோங்க. தண்டோரா தண்டல். அப்போ 8 பட்டி 8ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 8 அது தண்டலை டிஃபைன் பண்ணுது. இப்ப தண்டல்ல என்ன சொல்றாங்க? இட் மீன்ஸ் an interest which will work out to an interest rate more than that fixed by the government under section 7 of the Tamil Nadu Money Lenders Act 1957, which is to be collected daily along with the part of the loan amount. அப்போ லோன் அமௌண்ட்டும் இருக்கு. லோன் அமௌண்டோட டெய்லி இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து தண்டல். ஓகேங்களா? அப்ப இந்த ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, செக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. போன வாட்டி தண்டல் எந்த செக்ஷன் கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ப்ரிலிமினரியில கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. செக்ஷன் 2(8) பாயிண்ட் டு பி நோட்டட். அடுத்து செக்ஷன் 2(9) கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல
யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் இங்கே டிஃபைன் பண்ணப்படலைன்னா நீங்கள் தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 கீழே என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்களோ அந்த டெஃபினிஷனை இங்கே நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம் மீனிங்கை இங்கே அசைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க டெஃபினிஷனு. அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெயின் மேட்டர், இந்த சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் இதை ப்ராஹிபிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ செக்ஷன் 3 கீழே என்ன சொல்கிறாங்க, மார்ஜினல் நோட் வந்து the prohibition of charging of exorbitant interest. No person shall charge exorbitant interest on any loan advanced by him. அப்போ நீங்க கடன் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட கடன் வாங்க வராரு, அவங்களுக்கு நீங்க கடன் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க அதீத வட்டி வசூல் செய்யக்கூடாது, எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் நீங்க சார்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது செக்ஷன் 3 படி தடை செய்யப்படுகிறது. ஸோ சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ப்ராஹிபிட்டட் பை வித் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 3. செக்ஷன் 3 மூலமா இட் இஸ் பீன் யார் ஒருவருமே எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணக்கூடாது. அப்படி சார்ஜ் பண்ணா அது தப்பு. ஸோ சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 3ல சொல்லியிருக்கோம். ஸோ பை செக்ஷன் 3 such charging of exorbitant interest has been prohibited. அப்போ 4 வந்து பெனால்டி, 4ல பெனால்டி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 3ல சொல்லி இருக்கக்கூடிய அந்த ப்ராஹிபிஷனை மீறி அதை செக்ஷன் 3 நீங்க கான்ட்ரவீன் பண்ணி நீங்க வந்து அதீத வட்டி வசூல் செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஒரு குற்றம். அதுக்கு imprisonment for a term which may extend up to 3 years and shall also be liable to fine which may extend to 30,000 rupees. அப்போ imprisonment 3 வருஷம் சிறை தண்டனை and 30,000 ரூபாய் வரைக்கும் ஃபைன் போடலாம், கட்டாயம் போடணும் அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ செக்ஷன் 3 நீங்க கான்ட்ரவீன் பண்ணீங்கன்னு சொன்னா செக்ஷன் 4 கீழே நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். செக்ஷன் 4 கீழே தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு வாட்டி இதை பார்த்துடலாமா? 4 notwithstanding anything contained in the Tamil Nadu Money Lenders Act 1957, whoever contravenes the provisions of section 3, section 3 நீங்க contravene பண்ணாவோ இல்ல molest செய்யுது, சரிங்களா? தொந்தரவு கரெக்ட் பதம். ஸோ molest வந்து நீங்க தொந்தரவு செஞ்சீங்கன்னாவோ இல்ல அது தொந்தரவு செய்யறதுக்கு நீங்க abet பண்ணியிருந்தாவோ அது வந்து யாரு அப்படின்னா debtor. அந்த for the repayment of the loan, நீங்க அந்த லோனை ரெக்கவரி பண்றதுக்காக அந்த டெட்டாரை போயிட்டு தொந்தரவு செஞ்சிருந்தீங்கன்னாவோ இல்ல செக்ஷன் 3 கான்ட்ரவீன் பண்ணியிருந்தீங்கன்னாவோ செக்ஷன் 4 கீழே அது ஆஃபென்ஸ். அதுக்காக 3 வருடத்துக்கு உரிய தண்டனையை நீங்க அனுபவிக்கணும். அப் டு imprisonment which may extend up to 3 years and shall also be liable to a fine which may extend up to 30,000 rupees. இது வந்து செக்ஷன் 4. இப்போ 3 and 4 கிளப் பண்ணி படிக்கணும். எப்பவுமே ப்ராஹிபிஷன் செக்ஷனையும் பெனால்டி செக்ஷனையும் ஒன்னா படிங்க. ஸோ 3ல ப்ராஹிபிட் பண்றாங்க, 4ல பீனலைஸ் பண்றாங்க ஒன்னு. அதுக்கு அடுத்து செக்ஷன் 7 அதுக்கு அடுத்தே படிங்க. செக்ஷன் 7 அதுக்கு அடுத்து படிங்க. எப்படின்னா வாலண்டரி டிஸ்க்ளோஷர். அப்போ இது வந்து குற்றம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதீதமா வட்டி வசூல் செஞ்சீங்கன்னு சொன்னா அது ஒரு குற்றம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட திடீர்னு ஒரு ஆர்டினன்ஸ் போட்டாங்க, அப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்றது தான் இந்த செக்ஷன் 7 வாலண்டரி டிஸ்க்ளோஷர். இதுல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட் பண்ணதுல இருந்து 1 மந்த்துக்குள்ள யாராவது அதிகமா எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மணி லெண்டர்ஸ் நீங்க வாலண்டரியா ஒரு பெட்டிஷன் மூலமாக நீங்க கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். இது மாதிரி நான் அதிகமா வட்டி வசூல் பண்ணிட்டேன், வசூல் பண்றதுக்கு பணம் கொடுத்துட்டேன் ஆசையில, இப்போ நான் வந்து அதை திருத்திக்க முயற்சி பண்றேன், நானே வந்து அதை மாத்திக்க நினைக்கிறேன். கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் கீழே செக்ஷன் 7 கீழே என்ன கவர்மெண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே ரேட்டுக்கு வந்து நான் வட்டி விதிக்கலான்றது முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ வாலண்டரியா உங்க முன்னாடி நான் டிஸ்க்ளோஸ் பண்றேன், அதுதான் என்னோட இன்டென்ஷன், அதனால என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்கன்னு சொன்னா அப்படி வாலண்டரியா வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணும் பட்சத்துல அவங்கள பீனலைஸ் பண்ண முடியாது, அவங்கள ப்ராசிக்யூட் பண்ண முடியாது. ஸோ நோ ப்ராசிக்யூஷன் ஃபார் த ஆஃபென்சஸ் அண்டர் திஸ் ஆர்டினன்ஸ் ஷால் பி இன்ஸ்டிடியூட்டட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் லோன் வென் த பர்சன் ஹூ சார்ஜ்ட் தி எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் he himself comes
and moves the court by filing a petition voluntarily disclosing his intention to charge the rate of interest which is fixed by the government rather than the one which he did before. இது வந்து 7. ஸோ பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இந்த சட்டத்துக்கு கீழே என்னென்ன ரெட்ரெசல்ஸ் இருக்குன்றத பார்க்கலாம். 5 வந்து மணியை டெபாசிட் பண்றது பத்தி சொல்றாங்க. 6 வந்து ரெஸ்டோரேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றாங்க. 8 வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி சொல்றாங்க. ஸோ இது மூணும் ஒன்னா படிங்க, ஏன்னா இதுதான் வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு இருக்கக்கூடிய ரெட்ரெசல். செக்ஷன் 5 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, deposit of money and presentation of petition to court and procedure thereof. அப்போ மணியை நீங்க டெபாசிட் பண்றீங்க, அது எப்படி பண்றீங்க கோர்ட்லன்னா பெட்டிஷன் போட்டு தான் பண்றீங்க, அண்ட் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தான் இந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த செக்ஷனை பத்தி பார்க்கலாம். இதுல வந்து 2 சப்செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 5(1) that is 5 subsection 1ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, a debtor may deposit the money due in respect of loan received by him from any person together with the interest at the rate fixed by the government under section 7 of the Tamil Nadu Minor Act 1957 into the court having jurisdiction along with the petition to record the amount deposited is in full or part satisfaction of the loan including the interest thereof as the case may be. So இப்போ மேன்றது தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த டெப்டார் அவர் நினைச்சாருன்னு சொன்னா, அவர் அது பாதிக்கப்பட்ட நபரா இருக்காருன்னு சொன்னா அவர் என்ன பண்ணலாம், கோர்ட்ல பெட்டிஷன் போட்டு எவ்வளவு லோன் அமௌண்ட் டியூ இருக்கோ அத இன்ட்ரெஸ்டோட, அந்த இன்ட்ரெஸ்டோட ரேட் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கவர்மெண்ட் வந்து செக்ஷன் 7 ஆஃப் தி தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் கீழே என்ன ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அதே ரேட்டுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட கொண்டு போய் டெபாசிட் பண்ணி அவர் வந்து இது ஒரு வகையான ரெட்ரெசல். எங்க அவருக்கு வந்து எந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கக்கூடிய கோர்ட்ல அவர் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இதை பண்ணலாம். ஐதர் ஃபுல் பேமெண்டாகவும் பண்ணலாம், இல்லை பார்ட்டாகவும் பண்ணலாம். ஸோ தட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹிம், த டெப்டார். இது வந்து 5(1) கீழே. ஸோ டெபாசிட் பண்ணலாம் எப்படின்னா பெட்டிஷன் கீழே. ஸோ அண்ட் சீக்கிங் என்னன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, டெபாசிட் பண்ண அமௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போடுறது. 5(2) கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கோர்ட்டுக்கு இப்படி ஒரு மனு போட்டிருக்காங்க, டெப்டார் வந்து ஒரு மனு போட்டிருக்காங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கும் போது அதோட காப்பிய யாருக்கு அகேன்ஸ்டா பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ரெஃபர் பண்ணணும். அவங்களுக்கு ரெஃபர் பண்ணி வித்தின் 15 டேஸ்க்குள்ள நீங்க உங்க வெர்ஷனை சொல்லுங்க. இங்க உங்களுக்கு எதிராக ஒரு மனு போட்டிருக்காங்க, இது மாதிரி உங்களுக்கு எதிரானா உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை இங்க எடுத்துட்டு வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க, ஆனா முறைப்படி டெபாசிட் பண்ணிருக்காங்க. கவர்மெண்ட் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல சொல்லுதோ அந்த இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய டியூ அமௌண்ட் எவ்வளவோ அதை எடுத்துட்டு வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க, அதுக்காக பெட்டிஷன் பண்ணிருக்காங்க, டெபாசிட் பண்றதுக்கு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இப்ப நீங்க உங்க வெர்ஷனை 15 டேஸ்க்குள்ள சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு காப்பி சர்வ் பண்ணுவாங்க. அப்போ அது மேல என்கொயரி சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அது மேல என்கொயரி நடத்தி 2 பக்கம் இந்த ஆடியோ அல்ட்ரம் பாட்டம் இது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணி கம்ப்ளை பண்ணி 2 பக்கமும் ஹியரிங் போத் சைட்ஸ் 2 பேரோட வெர்ஷனையும் கேட்டதுக்கு அப்புறம் எது கரெக்டோ அக்கார்டிங்லி பாசிங் தி ஆர்டர்ஸ். அப்போ ரெக்கார்ட் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் த லோன், அப்புறம் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை வந்து ஈடுகட்டுறது as the case may be. So one is depositing the amount, both the due amount and along with the interest in the court by filing a petition. ஒன்னு. அடுத்து செக்ஷன் 6 வந்து பாத்தீங்கன்னா it is restoration of the possession of property. அப்போ இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தலாம். The court may on filing a petition by the debtor order the restoration of possession of property whether movable or immovable if any forcibly taken by any person towards the repayment of loan advanced or interest therefore. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கடன் கொடுத்த நபர், அதை எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணவர், கடன் கொடுத்தவர் டெப்டார் கடனாளி உடைய சொத்தை மூவபிளா இருந்தாலும் சரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி ஃபோர்ஸபிளா அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போறாரு ஃபார் த ரீபேமெண்ட் டுவர்ட்ஸ் த ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் அமௌண்ட் விச் இஸ் டியூ. கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றது மூலமாக அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். So section 6 it is talking about the restoration of the possession of the property. 8 என்ன சொல்லுது section 8னா adjustment of interest. adjustment of interest பத்தி சொல்லுது. அது the court may on a petition filed by the
debtor for the settlement of loan including the interest therefore pass an order for the adjustment of the interest if any paid by the debtor over and above the rate of interest fixed by the government under section 7 of the Tamil Nadu Money Lenders Act 1957 towards the loan. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஒரு டெட்டார் வந்து டிசைட் பண்ணிட்டாரு அவருடைய அந்த லோனை செட்டில் பண்றதுக்காக. அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஆனா அவர் ஏற்கனவே வந்து வட்டியெல்லாம் கட்டிட்டு வராரு, நிறைய அமௌண்ட் கொடுத்துருப்பாரு. அப்போ அவருக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னு சொன்னா, செக்ஷன் 7 ஆஃப் தி தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் கீழே இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்கு, அதுக்கு கால்குலேட் பண்ணும்போது நம்ம கட்டி இருக்கிற வட்டி அதை விட அதிகமா இருக்கு, அதனால அதை அட்ஜஸ்ட் பண்ணணுமே நம்ம. அதுக்கு என்ன ரெட்ரஸல் அப்படின்னு சொன்னா, கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இந்த லோனை நீங்க செட்டில் பண்ணுங்க, நாங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட்டை, அதுல பிரிஸ்கிரைப் பண்ணி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை விட நான் அதிகமா கட்டியிருக்கேன், ஸோ ஓவர் அண்ட் அபவ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அந்த ரெட்ரஸல் அவங்க obtain பண்ணிக்கலாம். இது வந்து adjustment. So redressal which is available for the debtor, that is the aggrieved person, இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல அப்படின்னா செக்ஷன் 5, 6 and 8 கம்பைன் பண்ணிக்கோங்க. 5 டாக்கிங் அபவுட் தி டெபாசிட் ஆஃப் மணி. அப்போ நீங்க பாதிக்கப்பட்ட நபர் டைரக்டா கோர்ட்ல போய் டெபாசிட் பண்ணலாம். 6வது உங்களுடைய மூவபிள் ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை ஃபோர்ஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஃபார் த ரீபேமெண்ட் ஆஃப் த லோன் அட்வான்ஸ், அதுக்கு நீங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதை ரிஸ்டோர் பண்றதுக்கு நீங்க ரிஸ்டோரேஷன் ஆஃப் த பொசிஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பண்ணிக்கலாம். நீங்க 8ல வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நீங்க லோன் அமௌண்ட்டை செட்டில் பண்றதுக்கு அதீதமா வட்டி கட்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது 8 கீழே சொல்லியிருக்கு. நவ் செக்ஷன் 9 abetment of suicide. இப்போ இந்த abetment of suicideல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, டெட்டாரோ இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ இருக்காங்க, அவங்க வந்து they have committed the suicide. debtor or the debtor's family members யாராவது வந்து suicide commit பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் but if it is shown that very immediately before committing the suicide பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி டெட்டாரையும் இல்லை அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து they were subjected to molestation, தொந்தரவு பண்ணாங்க, கடன் கொடுத்தவர் வந்து தொந்தரவு பண்ணாரு, அவரு இல்லைன்னா அவர் மூலமா இருக்கக்கூடிய அவருடைய ஆட்கள் யாராவது வந்து தொந்தரவு பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா, the person who has advanced the loan shall, unless the contrary is proved, அவர் அது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அவர் வந்து he shall be deemed to have committed the abetment of suicide. So abetted the commission of suicide தான் அது வந்து கருதப்படணும் until he proves him wrong. அதாவது அப்படி இல்லைங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ற வரைக்கும் வந்து deemed to be இதுதான். இப்போ இந்த செக்ஷன் 9 கீழே எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, for the purpose of this section, member of family அப்படின்றது spouse, unmarried daughter or unmarried son இது இருக்கலாம். செக்ஷன் 10 வந்து கோர்ட் ஃபீஸ் பத்தி சொல்லுது. கோர்ட் ஃபீ பேயபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி பெட்டிஷன் அண்டர் திஸ் ஆர்டினன்ஸ் ஷால் பி ₹100 சொல்லியிருக்காங்க செக்ஷன் 10 கீழே. 11 கீழே என்ன சொல்றாங்க, ஆர்டினன்ஸ் நாட் டு பி இன் டெரிகேஷன் டு அதர் லாஸ். அப்போ மணி லெண்டர்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 ஓட செக்ஷன் 12 ஓட ப்ரொவிஷன்ஸ் வந்து ஷால் நாட் அப்ளை டு திஸ் ஆர்டினன்ஸ் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எதுவும் மற்ற லாஸ் which are in force அதை வந்து டெரிகேட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் only in addition to and it does not derogate the provisions, any of the provisions of any other law for the time being in force. அது வந்து செக்ஷன் 11 கீழே. 12 கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, application of provisions of Tamil Nadu Money Lenders Act 1957. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, subject to the provisions of this ordinance, the provisions of Tamil Nadu Money Lenders Act 1957 in so far as they are applicable to the money lenders shall mutatis mutandis apply to a person referred to in section 3 of this ordinance. அப்போ இந்த செக்ஷன் கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மணி லெண்டர்ஸ் ஆக்ட் கீழையும் அது வந்து ஆஃபென்ஸ் தான், இந்த ஆக்ட் கீழையும் அது ஆஃபென்ஸ், ரெண்டுத்தையுமே அட்ராக்ட் பண்ணுதுன்னு சொன்னா எது கீழே ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா இந்த ஆர்டினன்ஸ் கீழே, தட் இஸ் இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் ஆஃப் எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்ட் கீழே தான் 2003 கீழே தான் நீங்க வந்து அவங்கள ப்ராசிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் சொல்லு.